ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் ஐஐடியில் படிக்கணும், என்ஐடியில் படிக்கணும், ஜேஇ மெயின்ஸ், ஜேஇ அட்வான்ஸ் எக்ஸாம்லாம் நிறைய பேர் எழுதிருப்பீங்க. ஜோசா கவுன்சிலிங்கோட டேட் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் நடந்துகிட்டே இருக்குது. ஜூன் 12 வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். மார்க் அலோகேஷன் 1ங்கிறது இன்னைக்கு வந்து ஜூன் 9 ரிலீஸ் ஆயிருக்கு. மார்க் அலோகேஷன் 2ங்கிறது ஜூன் 11 ரிலீஸ் ஆக போகுது. இது கன்ஃபார்ம் கிடையாது. அதன் பிறகு உங்களுக்கு ரவுண்ட் 1ஓட அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூன் 14 ரவுண்ட் 2 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூன் 21 ரவுண்ட் 3 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூன் 28 ரவுண்ட் 4 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 4 ரவுண்ட் 5 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 10 ரவுண்ட் 6 அலாட்மெண்ட்டுங்கிறது ஜூலை 16 ரிலீஸ் ஆக போகுது. அதில் நீங்கள் கவனமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃப்ரீஸு, ஃப்ளோட்டு, ஸ்லைடு, இந்த 3 ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃப்ரீஸ்னா உங்களுக்கு கிடைச்ச சாய்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னா ஃப்ரீஸு, அதே எனக்கு கிடைச்ச சாய்ஸ்லேருந்து மேலே இருக்கக்கூடிய சாய்ஸ் எல்லாம் வேணும்னா ஃப்ளோட்டு. ஸ்லைடுங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்ச காலேஜில் எந்த கோர்ஸ் கிடைச்சிருக்கோ அதை விட அதே காலேஜில் வேறு கோர்ஸ் கிடைக்கணும்னா நீங்கள் ஸ்லைடுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் நல்ல முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன். அதாவது நீங்கள் வந்து சீட் அக்செப்டன்சி ஃபீஸாக ஒன்று பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கம்யூனிட்டிக்கு ஒரு மாதிரி வரும். அதே போல் நீங்கள் சீட்டு கிடைச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக 6th ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது பார்சியல் அட்மிஷன் ஃபீஸாக ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒருவேளை இந்த 6 ரவுண்ட்லேயும் சீட் அலாட்மெண்ட்டே ஆகலைன்னா சிசாப்புக்கு கூட நீங்கள் போய்க்கலாம். சிசாப் கவுன்சிலிங் அதுலேயுமே அட்டன் பண்ண முடியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 23 ஜூலை 27 வரைக்கும் நடக்க போகுது. இப்போ ஜோசா கவுன்சிலிங்கை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. பாய் டிடிஜிஎஸ்.